என் பெயர் துஷிதா. நான் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி சாந்தநாதபுரத்தில் படிக்கிறேன். டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் புதுக்கோட்டையில் பிறந்தார். நான் நான் சின்ன வயசுலேருந்து நான் டாக்டராக ஆசைப்பட்றேன். இதை எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன். அம்மா நான் டாக்டராக ஆசைப்பட்றேம்மா அப்படின்னேன். எதனால அப்படின்னாங்க, இது சில பேர் புதுக்கோட்டையில் நிறையா பேர் கஷ்டப்படுறாங்கம்மா, அதனால தான் நான் டாக்டராக ஆசைப்பட்றேன். அவங்களுக்கு இலவசமாக நான் சேவை செய்ய ஆசைப்பட்றேம்மா அப்படின்னா, சரி பாப்பா நானும் உன் டாக்டருக்கு உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னாங்க. இதே எங்கள் ஸ்கூலில் எங்கள் ஹெச்எம்ஸ் நீ என்ன ஆக ஆசைப்படுற அப்படின்னு கேட்டாங்க. நான் டாக்டராக ஆசைப்பட்றேன் அப்படின்னேன். வணக்கம், நான் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி இங்கே எஸ்எம்சி தலைவராகவும் இருக்கேன். என்னோட நேம் மகேஸ்வரி. நான் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோடய அம்மா அப்பா என்னை கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க. என்னை கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சு என்னை ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. நான் சிஏ படிச்சிருக்கேன் சார். இப்போ நான் சொந்தமாக இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டுருக்கேன். கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கோர்ஸ் நான் வச்சு நடத்திட்டுருக்கேன். என்னோடய பொண்ணோட பேர் துஷிதா. இப்போ 4ஆம் வகுப்பு படிச்சிட்ருக்கா. எல்லோரும் கேட்பாங்க, நீங்கள் படிச்சிருக்கீங்க பண்ணியிருக்கீங்க, ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து போகிறவங்க எத்தனையோ பேர் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா தான் அவங்க படித்து நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த எத்தனையோ பேர் நல்ல நிலைமையில் டாக்டராவா, ஐபிஎஸ், கலெக்டர் எத்தனையோ பேர் இன்றைக்கி சாதிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி என்னோடய குழந்தையும் சாதிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறையா சலுகைலாம் இருக்குது. இப்போ என்னோடய பொண்ணு டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்றா. அவள் இது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா தான் தமிழ் மீடியம் அப்படிங்கும்போது இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் தான் நம்மளுக்கு. தமிழ் மீடியத்தில் படித்தா அந்த பொண்ணுக்கு ஃப்யூச்சரில் காலேஜில் சீட் கிடைக்கிறது எல்லாத்துக்குமே சலுகைகள் இருக்குது. இடஒதுக்கீடு நிறையா கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் நான் இது பண்ணி தான் பாப்பா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன். என் பொண்ணுகிட்ட கேட்டப்போ, சின்ன வயசில் உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டப்போ, அவளுக்கு ஒரு 1.5 வயசு இருக்கும்போதே அவள் யதார்த்தமாக சொன்னாலா என்னன்னு தெரில, எனக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னான். சரி நீ டாக்டருக்கே படி, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை இங்கே மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் செஞ்சுருக்காங்க. அதுக்கு நான் டீச்சர்ஸ் அண்ட் ஹெச்எம் டீச்சரு மற்ற டீச்சர் எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். அவங்க இந்த ஐடி கார்டை இப்போ அவங்க அந்த பொண்ணுக்கு டாக்டருங்கிற ஒரு எய்ம் இருந்திருக்கும். ஆனால் அவளுக்கு அது டாக்டர் அப்படின்னு தான் தோணியிருக்கும். ஆனால் இப்போ அவள் அந்த ஐடி கார்டில் அவளோட முகத்தை டாக்டர் அப்படிங்கிறப்ப பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட மனசில் அது பதிஞ்சிரும். அந்த மோட்டிவேஷனை அவளை டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். என்னோட நம்பிக்கையோட இப்போ ஸ்கூலில் இந்த ஒரு இது பண்ணினதுனால எனக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நான் என்னையவே அம்மா அப்பா படிப்பறிவு இல்லாமல் என்னையவே கஷ்டப்பட்டு இவ்வளோ படிக்க வச்சுருக்காங்க. நான் என் குழந்தைய அவன் ஆசைப்படுற மாதிரியே நான் டாக்டருக்கு படிக்க வைப்பேன். கண்டிப்பாக சார். என்னோட அப்பா ஒரு 9th 8th தான் படித்தாங்க. என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி சொல்கிறது, ஒரு சாப்பாட்டு கூட வழி இல்லாத நிலைமையில தான் என்னையெல்லாம் படிக்க வச்சாங்க. என்னை ஒரு வேலைக்கு பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம் எங்கள் அம்மா அப்பா. அப்படி இருந்தும் ஒரு சூழ்நிலையில் என்னை படிக்க வைக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார். நான் அந்த இடத்துல அதை நான் சொல்கிறேன். காலேஜில் எனக்கு சீட்டு கிடச்சி ஒரு சின்ன இஷ்யூனால் சர்டிஃபிகேட்டு ஒரிஜினல் மாறி போய் இது பண்ணதுனால எனக்கு சீட்டே இல்லைனால ரொம்ப கஷ்டப்பட்டு நான் படித்து வந்தேன். அப்படி இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் நிறையா மாற்றங்கள் வந்துருச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறையா கவர்மெண்ட் மூலயமா சலுகைகள் வருது நம்மளுக்கு. அந்த சலுகையை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம பிள்ளைங்களை நான் நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். என்னோட பொண்ணுக்கும் மட்டும் இது இல்லை, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே, இங்கே படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே இது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ சார். வணக்கம், என் பேர் புதுகை செல்வா. நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர், ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர்னா, ஒரு கல்வியாளர்னு சொல்லலாம். குழந்தைகளை நேசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில் நான் இந்த நிறைய டாக்குமெண்ட்ரிஸ்க்காக நான் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணியிருக்கேன். இந்த பள்ளிக்கூடங்களில் நாங்கள் சந்திக்கிற ஒரு இடர்பாடு அப்படின்னாக்கா ட்ராப் அவுட், இடைநிற்றல் அப்படின்னு சொல்லுவோம். பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுவாங்க, பள்ளிக்கூடத்துக்குள்ளே அவங்கள தக்க வைக்கிறதுக்கு நமக்கு பெரிய போராட்டமாக இருக்கும். அதாவது காலை உணவு இல்லாமல் வருவாங்க, வீட்டில் பெற்றோர்களோட கேர் இல்லாமல் இருக்கும், பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் நிறைய குழந்தைகள். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பாதியிலே அப்படி அப்படியே தேங்கி நிற்பாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா
விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, கூலி தொழில், அன்னாடம் கூலி தொழில்கள், துப்புரவு பணியாளர்கள், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் காலையில் அவங்களாம் வேலைக்கு போய்ட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் தானாக பள்ளிக்கூடத்துக்கு வந்து தானாக போகணும். ஊரில் ஒரு திருவிழா அப்படி இப்படின்னா லீவ் போட்டுருவாங்க, கல்யாணம்னா லீவ் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னா அந்த ஆசிரியர்கள் தேடி போய் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி இருக்கிற ஒரு கட்டத்தில் நானே நேரடியாக பார்த்துருக்கேன். ஒரு துப்புரவு பணியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனை நான் சந்தித்து அவன்கிட்ட கேட்டேன், ஏன் நீ பள்ளிக்கூடத்துக்கு வரல? எனக்கு இங்கே இந்த மாதிரி வந்தோன்னே எனக்கு உடனே ஒரு டெய்லி ஒரு 100 ரூபா கிடைக்குது, 50 ரூபா கிடைக்குது, 200 ரூபா கிடைக்குது. இந்த பணம் அவனுக்கு வந்து அவனை கல்வியை விட்டு விரட்டுவதற்கு மிக முக்கியமான காரணியாக இருக்குது. நான் நேரடியாக பார்த்தேன். ஒரு 9ஆம் வகுப்பு மாணவனை இப்படி நான் சந்தித்தேன். இன்றைக்கி வரைக்கும் அந்த பையன் அந்த காலையில் துப்புரவு பணியில் தான் போயிட்டுருக்கார். அப்படி இருக்கும்போது அது மாதிரி ஆமாம், பள்ளிக்கூடத்துக்கு போகிறார். பள்ளிக்கூடம்ன்றது அவனுக்கு வந்து அவனை வந்து சொசைட்டிலேருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமா இருக்குது. அது மறுப்பதற்கில்லை. ஆனால் பள்ளிக்கூடத்தில் போகணுமே அவர். அதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய பல பொருளாதார பிரச்சனைகளும் குடும்பமும் சூழலும் அவனுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குது. இதை நாங்கள் பரவலாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு டிஜிட்டல் கிரியேட்டராக நான் அதை வந்து இங்கேயும் எதிர்கொள்ள முடிஞ்சது. அப்போ இந்த குழந்தைகளுக்கு ஒரு கற்றல் இலக்கு என்னன்னே தெரியல. கல்வியின் மூலமாக நீ என்னவா ஆகணும் அப்படின்றத அந்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அதை வந்து ஆசிரியர்களும் கொடுக்கணும், பெற்றோர்களும் கொடுக்கணும், சமூக ஆர்வலர்களும் கொடுக்கணும், கல்வியாளர்களும் கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் உண்டான கூட்டு பொறுப்பு. அப்படின்ற அடிப்படையில் ஒரு டிசைனராக உள்ளே வந்து நான் நிற்கும் பொழுது இந்த குழந்தைகளோட ஒவ்வொருத்தரோட இலக்கையும் கேட்டோம். ஒரு குழந்தை டாக்டர்ன்றாங்க, நிச்சயமாக அந்த இலக்கு மாறும். அந்த ஐடி கார்டுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே குழந்தைகளை அடக்கியிருக்க மாட்டோம், வட்டத்துக்கு வெளியில் குழந்தைகள் இருக்கும். அப்போ அது அந்த இடத்துல ஒரு குறியீடாக தான் அதை வைக்க வேண்டியிருக்கு. அடுத்தது அவங்களோட இலக்கு என்ன? ஒரு டாக்டர், போலீஸ், நிச்சயமாக அது வந்து அவங்களோட கற்றல் பயணத்தில் நிச்சயமாக இந்த இலக்கு மாறணும். ஆனால் கல்வி எதற்காகன்ற இலக்கை இப்போதைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுன்றக்காக இந்த அடையாள அட்டையை இன்றைக்கி குழந்தைகள் கொடுத்துருக்கோம். குழந்தைகள்கிட்ட அந்த அடையாள அட்டையை தவற விட மாட்டாங்க. அவங்க எல்லார்ட்டையும் காமிப்பாங்க. அவங்க பெற்றோரையும் இந்த இதுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இது வந்து உளவியலாக அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும்னு நம்பி தான் இன்றைக்கி இந்த அடையாள அட்டையை கொடுத்துருக்கோம். குழந்தைகள் நீங்களே பார்த்துருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க. நன்றி. என்னோட பேர் வந்து உமாதேவி. நான் வட்டார கல்வியாளராக புதுக்கோட்டை ஒன்றியத்திற்கு செயல்பட்டு வருகிறேன். இன்று மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி சாந்தநாதபுரத்தில் மாணவர்களுக்கான அடையாள அட்டை வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் மாணவர்கள் அனைவரும் பிற்காலத்தில் என்னவாக ஆகப் போகிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்து அவர்களின் விருப்பப்படி இந்த அடையாள அட்டை தயார் செய்து மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த மாணவர்கள் இந்த அட்டையை பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் என்னவாக ஆக வேண்டும், டாக்டராகவோ, என்ஜினியராகவோ, அல்லது காவல் ஆய்வாளர்களாகவோ, கல்வித்துறை சார்ந்த அலுவலர்களாகவோ வருவதற்கான வாய்ப்பினை அவர்களே தேர்ந்தெடுத்ததனால் இந்த கார்டு பார்க்கும்போது அவங்களுக்கு தொடர்ந்து அதே எண்ணத்தில் அவங்க படித்து கொண்டு வரும்போது அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றத நாங்கள் சைக்காலஜிக்கலாக உணர்ந்து அந்த தலைமை ஆசிரியரும் ஆசிரியர் பெருமக்களும் இதை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. உண்மையிலேயே இந்த பாராட்டும் விதமாக அமைஞ்சிருந்தது. இந்த பள்ளியின் வளர்ச்சியில் வந்து பள்ளியோட தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், நம்முடைய மாநகராட்சி மேயர் அவர்கள் முக்கியமாக பங்கெடுத்துருக்காங்க. இந்த பள்ளியோட உள்கட்டமைப்பிலிருந்து கட்டிட அமைப்பிலிருந்து அத்தனை தேவைகளையும் சிறப்பாக செய்துட்ருக்காங்க. இந்த ஒன்றியத்தில் நான் பணியேற்க இருக்கும் பொழுது இப்பள்ளியில் மாணவர் எண்ணிக்கை குறைவாக இருந்தது. தற்போது 10 மாணவர்கள் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்தும் நோக்கத்தோடு இப்பள்ளியில் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். பள்ளி மேலாண்மை குழு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அரசின் நலத்திட்டங்கள், பல்வேறு நலத்திட்டங்கள் மாணவர்களுக்கு சென்றடைந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த அடையாள அட்டையும் மாணவர்களுக்கு கூடுதலாக இப்பள்ளியில் வழங்கி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் வழங்கியதற்கான சிறப்பு நிகழ்வு இன்று நடைபெற்றது. சிறப்பு நிகழ்வில் இந்த மாநகராட்சியின் மேயர் மற்றும் காவல் ஆய்வாளர், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மருத்துவ ஆய்வாளர் அவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு இப்பள்ளியின் சார்பாகவும் வட்டார கல்வி அலுவலகத்தின் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.